இது 2025 இலங்கை பிரதமர் அனுராக் குமாரசாமிக்கு உண்டான மெசேஜ். பழைய காலகட்டங்களில் பல கொடூரமான சம்பவம்லாம் நடந்திருக்குது. மனசாட்சி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இனப்படுகொலை பயங்கரமானது. அப்படி என்ன பண்ணிட்டாங்க தமிழர்கள்? அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வாழ்வியல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க உரிமை பறிக்கிற தப்பு. பூமியில் எவ்வளவோ உயிர்கள் பிறக்குது, சாகுது, வாழுது, சாகுது. அந்தந்த உயிர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வாழ்வாதாரத்தை கெடக்கூடாது. அதுதான் மனுஷனாக பிறக்கிறக்கூடிய ஒவ்வொருத்தனோட கடமை. நாம் எதில் வேணால் பிறக்கலாம். நல்லா கேட்டுக்கோ. எந்த இடத்துல வேணால் பிறக்கலாம். சிங்கிளாக பிறக்கலாம், தமிழாக பிறக்கலாம், முஸ்லீமாக பிறக்கலாம், எதில் வேணால் பிறக்கலாம். ஆனால் மனுஷனாக இருக்கணும். மனசாட்சியோடு நடத்துக்குவோம். மற்ற உயிர்களை மதிக்கிறவன் தான் உண்மையான தலைவர். அந்த தலைமைத்துவத்திலிருந்து தான் உண்மையான தலைவர். அவன் தான் தேசத்தை கொண்டாடு. எல்லா உயிர்களையும் மதிக்கிறவன் தான் தலைவர். இனத்திலேயோ மதத்திலேயோ இது சார்ந்தவன்ல உண்மையான தலைவனே கிடையாது. அதனால் வாழ்க்கையில் கடந்த வந்த பாதையில் 15-16 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சில் கண்ணில் ரத்த கண்ணீர் வந்தது. எந்த ஒரு நாட்டு மக்களுக்கு இப்படிலாம் வரக்கூடாது. அது மாதிரி கொடுமையான செயலை செஞ்சுருக்கிறாங்க முன்னாடி இருந்தவங்க. இனிமேல் வருங்காலத்தில் அது மாதிரி இல்லாமல் மனசாட்சி தொடர்பாக நடந்துக்கோ. சம உரிமை தமிழர்களுக்கும் சரி சிங்களருக்கும் சரி சம உரிமை கொடுத்து ஸ்ரீலங்காவை ஆட்சி பண்ணிக்கோ. அதுதான் நல்லது. தேவையில்லாமல் மக்களை சீண்டி அவங்கள துன்புறுத்தி அவங்களோட உடைமைகளை பெருகி பிடிச்சி அவங்கள அடிமைப்படுத்தி நினைக்கிறதுன்னு தான் எண்ணங்களை விட்டுரு. அந்த இதில் வேண்டாம். அது பழமை வாய்ந்த சித்தாந்தம். அதை விட்டுட்டு புது யுகம் பிறந்திருக்குது. அது மாதிரி மனுஷனா வாழு. நீயும் மனுஷனா வாழு, மற்றவங்களையும் மனுஷனா வாழ விடு. மிருகங்களாக இருக்காதீங்க. திருந்த பாருங்கள். ஜெய் ஹிந்த்.